Good morning student. Welcome to the world of Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TN12 2024 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளவு சாப்டர்ல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க, எங்க இருந்தெல்லாம் எடுத்திருக்காங்கன்றத ஒரு டீடைல் அனாலிசிஸ் பண்ணிருக்கேன். அதை நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? சரி, 2024 பப்ளிக் கொஸ்டின்ல டோட்டலா 4 ஒன்வர்ட்ஸ் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம், இல்ல புக்கிங்ல இருந்தும் எடுத்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த 4 கொஸ்டின்ல ஒன்று வந்து 12th சாப்டர்ல எடுத்திருக்காங்க. 12th சாப்டர்ல PQR 3 வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரூத் டேபிள் போடும்போது எவ்வளோ ரோ எக்ஸிஸ்ட் ஆகும், அதான் கொஸ்டின். ஸோ பேசிக்கா ஃபார்முலா 2 பவர் என்ன, ஸோ 3 வேரியபிள்னால 2 பவர் கியூப் ஈக்குவல் 8. ஸோ 12.2ல இருந்து ஒரு ஒன்வர்ட் எடுத்திருக்காங்க. சாப்டர் 5ல ஐடென்டி டைப்ஸ் ஆஃப் கோனிக்ஸ். ஸோ அதுல என்ன, உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. ஸோ A ஆர் B ஈக்குவல் 0, C ஈக்குவல் 0, இல்லை A and C சேம் சைன், A and C ஆப்போசிட் சைன் வச்சு நீங்க எலிப்ஸா, ஹைப்பர்போலாவா இல்ல பேரபோலாவா இல்ல சர்க்கிளான்னு கண்டுபிடிப்போம் இல்லையா. கேட்ட கொஸ்டின் வந்து பேரபோலா கேட்டிருந்தாங்க. அப்ப B ஈக்குவல் 0, எதர் A ஆர் C ஈக்குவல் 0ன்னு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஒன்வர்ட் எடுத்திருக்காங்க. சாப்டர் 11ல இது ஒரு கொரோலரி. ஸோ பேஜ் நம்பர் 206ல வந்து உங்களுக்கு வேரியன்ஸ் ஆஃப் B ஈக்குவல் 0ன்னு இருக்கும். ஸோ எனி கான்செப்ட் ஆஃப் வேரியன்ஸ் எடுத்தீங்கன்னா 0ன்னு வரும். ஸோ அதுக்கு B தூக்கிட்டு 3ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் 3 ஈக்குவல் 0, இது ஒரு ஒன்வர்டு. சாப்டர் 7ல எக்ஸைஸ் 7.9ல ஹாரிசான்டல் அசிம்ப்டோட்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சம், எக்ஸாம்பிள் 7.66ல f of x of 1/x equal to ஹாரிசான்டல் அசிம்ப்டோட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் will be y equal 0. டைரக்டா எக்ஸாம்பிள் சம் ஒன்வர்டா உங்க ஆத்தர் எடுத்திருக்காரு. 2 மார்க் பொறுத்தவரை ஒரே கிரியேட்டிவ். அந்த கிரியேட்டிவ் வந்து சாப்டர் 6ல ஒரு 3 வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 3 வெக்டார் ஈக்குவேஷன் கோப்ளானரா கண்டுபிடிங்க. ஸோ பேசிக்கா நீங்க டிட்டர்மினன்ட் எடுத்து ஈக்குவல் 0ன்னு வந்துச்சுன்னா அது கோப்ளானரா மாறிடும். இது எங்க இருக்கு, எக்ஸைஸ் 6.2ல பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஓகே, 3 மார்க் வந்து ஒரு கிரியேட்டிவ். சாப்டர் 1ல இது எங்க இருக்கு அப்படின்னா ஒரு A3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் A. இது தேரம் 1.9 பேஜ் நம்பர் 8. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டு n = 3x3 மேட்ரிக்ஸ் 3 அப்ரோச் பண்ணி ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 5 மார்க் பொறுத்தவரையே ஒரு கொஸ்டின் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கிரியேட்டிவா எடுத்திருக்காரு. அது என்னன்னா சாப்டர் 6ல 6.7ல நீங்க வெக்டார் பேராமெட்ரிக் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுவீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஸோ அதுல இருக்கிற கொஸ்டினை கொஞ்சம் கிரியேட்டிவா எடுத்து கேட்டிருக்காரு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் கிரியேட்டிவ். அதுக்கு ஆப்போனன்ட் வந்து 10.8ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்டீரியா சம். ஸோ சாப்டர் 5 பொறுத்தவரை ஒரே ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் எடுத்திருக்காரு. அப்போ டோட்டலா ஓவராலா 2024 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு எவ்வளவு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எவ்வளவு டாபிக்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா 6 சாப்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்க இந்த அனாலிசிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்க, சின்ன நோட்டு, ஒரு கோனிக் செக்ஷனு, ஒரு கொராலரி, எக்ஸாம்பிள் சம்மு, கான்செப்ட், தியரம், ப்ராப்பர்ட்டி, இது வந்து 6.7 கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நீங்களே இது மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் இந்த வாட்டி வர 2026 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். அண்ட் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் தேங்க்யூ ஆல்.